இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்துட்டு இருக்கு சார். அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடம் தான் இருக்கட்டும், இந்த 200 யூனிட் வந்து எல்லாருக்கும் வந்து இலவசம்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன குளறுபடிகள் நடந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி விமர்சனங்கள் இப்பவே விஜய் மேல வர ஆரம்பிச்சிருக்கே சார். முதல்ல வந்தே மாதரம் சர்ச்சைக்கு பதில் சொல்லிடுவோம். என்னன்னா அங்க நடந்த 2 விழாக்கள், ஒன்று நேரு ஸ்டேடியத்தில் நடந்த பதவி ஏற்பு விழா, அதுக்கப்புறம் கவர்னர் மாளிகையில் நடந்த அந்த சபாநாயகர் தற்காலிக சபாநாயகருக்கான பதவி பிரமாணம், 2 விழாக்களையும் ஏற்பாடு செய்தது வந்து கவர்னர் மாளிகை. ஏன்னா அப்ப சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றிய பாஜக அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. அதன்படி அரசு விழாக்கள்ல முதல்ல வந்து நீங்க வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பின்பற்ற வேண்டிய கடமை கவர்னர் மாளிகைக்கு இருக்கு. இன்னொன்னு இது அவர்களுடைய விழா, அந்த அடிப்படையில் அவர்கள் வந்தே மாதரம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனகணமன பாடிட்டு, அதே நேரம் இது தமிழ்நாட்டில் நடக்கிற விழா, தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்தா அது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துங்கிறதுனால அப்படி வேண்டா வெறுப்பாக அல்லது போனா போகுது அப்படின்ட்டு அந்த தமிழ்தாய் வாழ்த்தையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 2 விழாக்களுக்குமே தாவேகா எந்த வகையிலையும் பொறுப்பே இருக்காது. உங்களுக்கு தெரியும், அந்த விழாவில் முதலில் நடந்தது என்னன்னா வந்தே மாதரம், ஜனகணமன, தமிழ்தாய் வாழ்த்து. அதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சராக விஜயே பதவி ஏற்கிறாரு. அப்ப அது நடக்கும் போது விஜய் வந்து முதலமைச்சரே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதே மாதிரிதான் கவர்னர் மாளிகையில் நடந்தது. இப்போ இனிவரும் விழாக்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டால் நம்ம நிச்சயமாக விஜய் அவர்களையோ தாவேகா அரசையோ நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணலாம். இந்த 2 விழாக்கள் குறித்து நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சரியாகவும் இருக்காது.